வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி கொண்டு வந்து கிறிஷை மனோஜ் கிட்ட தள்ளிட்டு போயிருக்க. மனோஜ் தலையெழுத்தேன்னு கிறிஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உங்களை பிடிக்காது, நான் அங்கே வரமாட்டேன்னு கிறிஷ் சொல்ல, சரி உனக்கு பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாரு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற கிறிஷ் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரூம் இருக்கு, ஆனால் அந்த ரூமுக்கு டோர் கிடையாது, விண்டோ கிடையாது, செவரும் கிடையாது, அது என்ன ரூம் அப்படின்னு கிறிஷ் கேட்க, தம்மா தூண்டு பையன் என்ன கேட்டுற போறான் அப்படின்னு சவடால பார்த்த மனோஜ் ஏன்னு முழிக்கிறாரு. டேய் என்னடா கொஸ்டின் இது அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆன்சர் சொல்லுங்கன்றாரு கிறிஷ். அந்த வீட்டில் செவரு விண்டோ எதுவும் இல்லாம ஒரு ரூமா ஆ அப்படின்னு மனோஜ் யோசனையா ஜீவாவை பார்க்குறாரு. உடனே அவங்க, பாஸ் நம்ம கடையோட ஸ்டோர் ரூமா இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏ அதுக்கு தான் கதவு இருக்குல்ல அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிற மனோஜ், டேய் என்னடா ரூம் அது, கதவு ஜன்னல் எதுவுமே இல்லாத ஒரு ரூமா, அது எப்படிடா அப்படின்றவரு, சரி நீயே சொல்லுங்கிறாரு. அதுதான் மஷ்ரூம் அப்படின்னு கிறிஷ் சொல்றாரு. அதுல தான் ரூம்ங்கிற வேர்டு வருது இல்ல. நேத்தே ராம் சார் நம்மளுக்கு இந்த ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டாரு. அட அப்படின்னு டென்ஷன் ஆகி பாக்குறாரு மனோஜ். இது கூட உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி கை கொட்டி சிரிக்கிறாரு கிறிஷ். அதுலயே மனோஜ் கொஞ்சம் நொந்து போய் பாக்குறாரு. சரி செகண்ட் கொஸ்டின், ஒரு ட்ரெஸ் இருக்கு, இந்த உலகத்துல இருக்க யாராலையும் போட முடியாது, அது என்ன ட்ரெஸ் அப்படின்னு அடுத்த ரெடியில சொல்றாரு கிறிஷ். மனோஜ் பலமா யோசிக்க, அதை விட பலமா யோசிக்கிறாங்க அவங்க பிஏ. என்ன பாஸ் இவன் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறான் அப்படின்னு ஜீவா சொல்ல, அதுதான் எனக்கும் புரியலைங்கிறாரு மனோஜ். பாஸ் எனக்கு என்னமோ அது லேடிஸ் நைட்டியா இருக்கும்னு தோணுது, ஏன்னா அதை தானே உங்களால போட முடியாது அப்படின்னு மாங்கா மனோஜோட மண்டு பிஏ சொல்றாங்க. மனோஜ் அவங்கள ஒரு முறை முறைச்சிட்டு, உனக்கு இவனே பரவாயில்ல, அவன் யாராலையும் போட முடியாதுன்னு தானே சொன்னான் அப்படின்னு ஒரு முறை முறைச்சிட்டு, டேய் நீயே சொல்லுடா அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுதான் அட்ரஸ் யாராவது உடம்புல போட முடியுமா அப்படின்னு பதில சொல்லிட்டு கை கொட்டி சிரிக்கிறாரு கிறிஷ். இது கூட தெரியலையா அப்படின்னு அவரு மனோஜை பார்த்து சிரிக்க, ஐயோ இது மாதிரி இன்னும் எத்தனைய வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். பாஸ் இந்த பையன் உங்களை ரொம்ப கலாய்க்கிறான், மானம் போகுது, நான் இங்க இருந்து போறேன்னு கிளம்புறாங்க ஜீவா. ஜீவா இங்கே இரு, அடுத்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றேன்னு பாரு அப்படிங்கிற மனோஜ். ஜீவா சம்மதிச்சு அங்கேயே நின்ன உடனே, சரி நீ கேளுங்கிறாரு. காலையில நாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளால ரெண்டு விஷயத்த எப்பவுமே சாப்பிட முடியாது, அது என்னன்னு கேக்குறாரு கிறிஷ். அட பரவாயில்லையே பயப்புல இவ்வளோ சிம்பிளா கேட்டுருச்சேன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா மனோஜ் என்னன்னு ஜீவாட்ட திரும்பி கேக்குறாரு. பாஸ் காலையில எம்டி ஸ்டமக்ல பிரியாணி சாப்பிட முடியாது, அதுதான் ஆன்சரா இருக்குன்றாங்க ஜீவா. ஐயோ ஜீவா யார் சொன்னது, காலையில் அண்டா பிரியாணிய அப்படியே கொட்டி சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது போல. இதை பார்க்குற கிறிஷ் கையை நீட்டி சிரிச்சுட்டு, டேடிக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா அந்த அக்காவுக்கும் அறிவில்லை அப்படின்னு ரொம்ப மோசமாக கலாச்சி விடுறாரு. நம்மளால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே சாப்பிட முடியாதது லஞ்சும் டின்னரும் தான், இது கூட தெரியலையேன்னு கை கொட்டி சிரிக்கிறாரு கிறிஷ். இதே மற்ற குழந்தைங்க சொல்லியிருந்தா ரசிச்சிருப்போம் கண்டிப்பா, ஆனா கிறிஸ் சொல்ல நம்மளால ரசிக்க கூட முடியல. ஏன்னா அவங்க அம்மா மேல இருக்க வெறுப்பு இவர் மேலையும் மண்டி கிடக்கு, அந்த அக்காவுக்கும் தெரியல அப்படின்னு ரொம்ப சரியா சிரிக்கிறாரு கிறிஷ். மனோஜ் கடுப்போட, போதும் நீ ரொம்ப ஜீனியஸ் தான், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போதும் அப்படிங்கிற மனோஜ், இப்ப உனக்கு நிறைய சீஸ் இருக்க மாதிரி ஒரு பெரிய பீட்சா ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பீட்சாவா, சூப்பர் 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 அப்படின்னு கிறிஷ் கைத்தட்டி சந்தோஷப்படுறாரு. ஆனா ஒரு கண்டிஷன், இனிமே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாதுன்றாரு மனோஜ். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவீங்கல்ல, ஏன் நான் கேள்வி கேட்க கூடாது அப்படின்றாரு கிறிஷ். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, கேட்கறது யாரா இருந்தாலும் கேள்வி கரெக்டு தானே. நல்ல மனுஷனா இருந்தா மனோஜுக்கு இதோட அறிவு வந்துடணும். ஆனா அவர் அப்படியே ஜீவாவை பார்க்க, பாஸ் ஒரே கேள்வியில இவன் உங்களை அப்படியே ஃபிளாட் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அத நீ வேற சொல்லி காட்டணுமான்னு கேக்குறாரு மனோஜ். சாரி பாஸ்னு ஜீவா அங்கிருந்து திரும்பி போக ஜீவான்னு கூப்பிடுறாரு. பாஸ் அப்படின்னு அவங்க திரும்பி வர,
உடனே அவனுக்கு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுன்றாரு. உடனே கிரிஷ் ஹை ஜாலி 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 பீஸா வரப்போகுது அப்படின்னு சேர்லயே எம்பி குதிக்கிறாரு. ஒரு பீட்சாவை ஆர்டர் பண்ணி முதல்ல அவன் வாயை மூடு, இல்லைன்னா கேள்வி கேட்டு சாகடிச்சிருவான்னு மனோஜ் சொல்ல, சரிங்க பாஸ் இப்பவே ஆர்டர் போடுறேன்னு ஜீவா நகர்றாங்க. ஹை ஜாலி 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 அப்படின்னு கத்திக்கிட்டே கிரிஷ் சேர்ல இருந்து கீழே இறங்கி அங்கே இங்கன்னு குடுன்னு ஓடுறாரு. டேய் ஓடாதடா டேய் நில்லுடா, சொல்றத கேளு, எங்கடா ஓடுற அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. நாம பாக்குற 3 வருஷமா அதே சைஸ்ல இருக்க கிரிஷ் குழந்தை மாதிரி அங்கங்க ஓடிட்டு இருக்க. ஐயோ தலைய வலிக்குதுடா அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துடுறாரு மனோஜ். சத்யாவையும் ரேகாவையும் மேனேஜர் கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அவங்க லிஃப்ட்டை திறக்க, சார் வாங்க சார் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வர்றாரு மேனேஜர். இதை பார்க்குற 2 பேர் ஆஃபீஸ்ல பேசிக்கிறாங்க. வரும்போது சாதாரணமா இந்த வேலைக்கு வந்தான், இப்போ ஓனர் அம்மாவை கல்யாணம் பண்ணி இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆயிட்டான் பாத்தியா அப்படின்னு ஒரு ஆள் இன்னொரு ஆள் கிட்ட சொல்றாரு. ஏய் மெதுவா பேசு, வர்ற நேரம் காதுல எதுவும் விழுந்துற போகுது அப்படின்னு இன்னொருத்தர் அவரை வான் பண்றாரு. கரெக்டா அவங்க லிஃப்ட்ல இருந்து ஒரு ஹாலை கடந்து அப்ப அங்க வர்றாங்க. வாங்க சார் அப்படின்னு மேனேஜர் கூப்பிட்டுட்டு வர, பேசிட்டு இருந்த 2 பேரும் இன்னும் 2 லேடிஸ் ஸ்டாஃபும் வந்து ரொம்ப பவ்யமா வாங்க சார் வாங்க வணக்கங்க சார் அப்படின்றாங்க. சத்யாவும் நேத்து வரையிலும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தானேன்னு எப்பவும் போல இல்லாம கெத்தா வந்துட்டு இருக்காரு. வாங்க சார் உள்ளரு வாங்க அப்படின்னு மூர்த்தியோட ரூம்குள்ள அவரை கூட்டிட்டு வர்றாரு மேனேஜர். கூடவே ரேகாவும் வர்றாங்க. மூர்த்தியோட சேரை காட்டி, சார் உட்காருங்க சார் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, சத்யா கொஞ்சம் தயங்கிட்டு, இல்ல நான் என்னோட இடத்துலயே உட்காந்துக்கிறேங்கிறாரு. உடனே மேனேஜர், சார் நம்ம எம்டி சார் இனிமே நீங்க இங்கே தான் உட்காரணும்னு சொல்லியிருக்காரு சார், ப்ளீஸ் வாங்க சார், தயங்காதீங்க வந்து உட்காருங்க சார் அப்படின்னு மேனேஜர் கூப்பிட, சத்யாவை பார்க்குற ரேகா, சத்யா அப்பா தான் சொல்லிட்டாருல்ல, போய் உட்காரு, திஸ் இஸ் யுவர் ரூம், கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்னு ரேகா சத்யாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. ரேகா வேண்டாம் சொன்னா கேளு அப்படின்றாரு சத்யா. போ சத்யா போய் உட்காரு அப்படின்னு சேர் கிட்ட கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ரேகா. வேணா ரேகா சொன்னா கேளு ரேகா அப்படின்றாரு சத்யா. ப்ளீஸ் ரேகா வேண்டான்னு அவர் சொல்ல, உட்காரு சத்யா அப்படின்னு ரேகா அவரை பிடிச்சி அந்த சேர்ல உட்கார வச்சிடுறாங்க. சத்யாவும் உட்காந்துட்டு லைட்டா சட்டையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரேகாவை பார்க்க மேனேஜர் வெளியே வர்றாரு. மேனேஜர் ரூம் கதவை சாத்திட்டு வெளியே வர, ரூம்குள்ள சத்யாவும் ரேகாவும் இருக்காங்க. அந்த 2 ஸ்டாஃபும் அங்க நின்றுட்டு இருக்க. வெளியே வந்த மேனேஜர், லைஃப்னா இப்படி அமையணும், எப்படி அனுபவிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க சார்ங்கிறாரு அதுல ஒருத்தர். என் தம்பிய கூட நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கலான்றாரு மேனேஜர். ஏங்க சார்னு ஒருத்தர் கேட்க, அவன் சத்யாவுக்கு முன்னாடி எம்டி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தா இந்நேரம் அவன் இந்த ஆபீஸ்க்கு ஓனர் ஆகியிருப்பான்ல, நானும் பணக்காரன் ஆகியிருப்பேன், என்ன பண்றது, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு பெருமூச்சு விடுறவரு, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போறாரு. சத்யா அப்படியே நிமிந்து உட்காந்து லேப்டாப்பை தொட்டு பார்த்துட்டு இருக்க. ரேகா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்கிறாரு சத்யா. இந்த சேர் உனக்கு நல்லா செட் ஆகுது சத்யா, இட் ரியலி சூட்ஸ் யூ அப்படின்னு ரேகா சொல்ல, அவரு ஜாலியா சாஞ்சி ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கறாரு. 1 minute அப்படின்னு ரேகா மொபைல் எடுக்க திரும்பி பார்க்குற சத்யா, ஏய் என்ன பண்றேன்றாரு. பிக்க எடுத்துட்டு இருக்கேன், இந்த பக்கம் பாரு, இல்ல சரி அப்படின்னு டிசைனா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ வேணா ரேகா சொன்னா கேளு, வேணான்னு கையை குறுக்க நீட்டுறாரு. சும்மா இரு, சொல்ற போஸ கொடு, ஸ்மைல், கொஞ்சம் பின்னாடி வா அப்படின்னு ரேகா சொல்ல அவரும் பிக்குக்கு போஸ் கொடுக்குறாரு. அப்படியே அந்த சேர்ல நல்லா நிமிர்ந்து உட்காந்து சாஞ்சி ஒரு போஸ் கொடுக்க ரேகா எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் கையை இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே ஹேண்டில் கையை வச்சு தாவங்கொட்டையில வைக்கிறாரு. இப்படி திரும்பு அப்படின்னு நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு பக்கத்துல வந்து சத்யாவோட தோல்ல கைய போட்டுட்டு, சரி நாம செல்ஃபி எடுக்கலான்றாங்க. 2-3 செல்ஃபி எடுத்துட்டு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரேகா கேட்க, எங்க காமின்னு மொபைல வாங்கி பாக்குறாரு சத்யா. அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டு வர, இது நல்லா இருக்கு பாருன்னு ரேகா சொல்ல, இது நல்லா இருக்குன்றாரு அவரு. 2 பேரும் போட்டோஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. மேனேஜர் கையில ஒரு ஃபைலோட எக்ஸ்கியூஸ் மீ சார்னு வர்றாரு. வாங்கன்றாரு சத்யா. சார் அக்கவுண்ட்ஸ் கலெக்ஷன் பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன்றாரு சத்யா. வேற ஏதாவது வேணும்னாலும் கூப்பிடுங்க சார் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, சரி அப்படின்னு சத்யா சொல்ல, தேங்க்யூ சார் நான் வெளியே இருக்கேன்,
அப்படின்னு மேனேஜர் கிளம்புறாரு. மேனேஜர் வெளியே போக இன்னும் அந்த ஸ்டாஃப் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரேகா எதிரில் இருக்க சேர்ல உட்கார போக சத்யா படக்குன்னு எழுந்திருச்சு வந்து, ஏய் நீ எங்க போற, இங்க வா உட்காருன்னு அவர் உட்கார்ந்துருந்த சேரை காமிக்கிறாரு. ரேகாவும், நோனோ நீ தான் இப்ப இந்த கம்பெனிக்கு எம்டி, நீ தான் அந்த சேர்ல உட்காரணும். ஓகே உட்காரு சத்யா, சிட் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ஆப்போசிட் சேர்ல உட்கார போக சத்யா போய் அந்த சேர்ல உட்காந்துடுறாரு. அடுத்ததா சத்யா ஒரு பேனாவை கையில எடுத்துட்டு ஒரு நோட்டோட பேஜஸை புரட்டிட்டு இருக்க ரேகா ரொம்ப ஆர்வமா ஆசையுமா கையை டேபிளுக்கு முட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்த சத்யா ரேகாவை நிமிர்ந்து பார்த்து என்னன்னு கேட்குறாரு. இப்படி உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, எங்க வீட்டில் இவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றாங்க ரேகா. உங்க அம்மா அப்பா நம்மளை ஏத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான், என்னையும் நல்லா நடத்துறாங்கன்றாரு சத்யா. நம்ம 2 பேரையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சீட்ல நீ உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி மாதிரி இருக்க அப்படின்னு ரேகா சிரிக்க, இது எல்லாமே உன்னால தான் கிடைச்சது அப்படிங்கிறாரு சத்யா. அதெல்லாம் இல்லை, நீயும் இதுக்கு டிசர்வ் தான், நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கர்னு எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க ரேகா. இதெல்லாம் அங்கிள் திரும்பி வர்ற வரைக்கும் தானேங்கிறாரு சத்யா. இல்லை சத்யா, அப்பா ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் கூட உன்னதானே பார்த்துக்க சொன்னாரு. அவருக்கும் ஏஜ் ஆகிக்கிட்டே வருது, அவரால் முன்ன மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்த்துக்க முடியாது, அதனால நீ தான் இனிமே நம்ம கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படின்னு ரேகா சொல்ல சத்யா சிரிப்போட பாக்குறாரு. எனக்கும் அதுதான் ஆசைன்றாங்க ரேகா. சத்யா ரேகாவையே பார்த்துட்டு இருக்க, அப்பா உன்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாரு சத்யா, நீ அவரை விட பெட்டரா நம்ம கம்பெனியை ரன் பண்ணி காட்டணும்ன்றாங்க ரேகா. ரேகா நீயும் சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான், நான் ட்ரை பண்றேன். பட் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பார்த்ததும் கிடையாது, வாழ்ந்ததும் கிடையாது. இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. இது எல்லாமே உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு வந்தது. இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்கிறாரு சத்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா, யூ ஆர் வெரி டேலண்டட். நீ என்னை கல்யாணம் பண்ணலனாலும் இதே மாதிரி வேற ஒரு கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருந்திருப்ப. ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட் அப்படின்னு ரேகா சிரிக்கிறாங்க. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதை விட இனிமே தான் நான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். அங்கிள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நம்ம கம்பெனியை நான் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், அதுதான் என்னோட ஆசைங்கிறாரு சத்யா. தட்ஸ் நைஸ் சத்யா, தட்ஸ் மை சத்யா, ஐ ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் யூ, ஆல் த பெஸ்ட் சத்யா அப்படின்னு அவங்க கை கொடுக்க அவர் தேங்க்ஸ்ன்றாரு. டக்குன்னு ரேகா அவர் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போகிறாங்க வெக்கத்தோட. ஹேய் அப்படின்னு பிரமிப்போட கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு சத்யா. அப்படியே சிரிப்போட அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே ஷோரூமில் அந்த டேபிள் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பாக்ஸ், யோகர்ட் பாக்ஸ், சாக்லேட் பேப்பர்ஸ், பிஸ்கட் கவர்ஸ் அப்படின்னு கொட்டி கிடக்கு. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பெரிய பாக்ஸ் பீஸா, அது அவர் சாப்பிட்டது போக இன்னும் 2 துண்டு தான் மீதி இருக்கு. அந்த 2 துண்டு பீஸாவை அப்படியே போட்டுட்டு கிரிஷ் அடுத்து சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணி உள்ளர வர்றவங்க அந்த டேபிளை பார்த்து அப்படியே அதிர்ந்து போறாங்க. வேகமா பையன்கிட்ட வர்றவங்க, ஹேய் கிரிஷ், என்ன இதெல்லாம் நீ சாப்பிட்டதா அப்படின்னு கேட்க அவர் ஆமாங்கிறாரு. எதுக்குடா இவ்வளவு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சியா கேட்க, வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டேங்கிறாரு அவரு கூலா. மனோஜா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு கிரிஷ். எங்க அவரு அப்படின்னு ஒரு மாதிரி ரோஹிணி கேட்க, அதோ அப்படின்னு ஒரு பக்கம் கையை காட்டுறாரு அவரு. ரோஹிணி அங்க திரும்பி பார்க்க மனோஜ் அப்படியே பயங்கர டயர்டா ஒரு செவுத்துல சாஞ்சி கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்காரு. ரோஹிணி பரபரன்னு அவர்கிட்ட வர்றாங்க. மனோஜ் மனோஜ்னு 2 தடவை கூப்பிட அவர்கிட்ட எந்த அசைவும் இல்லை. மனோஜ் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி ரோஹிணி ஆட்ட, அப்படின்னு முழிச்சு பார்க்குறாரு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க அவரு அங்கே எட்டி பார்க்குறாரு கிரிஷை. கிரிஷ் இன்னமும் சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னாச்சு மனோஜ், நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ எங்கே பார்க்குற அப்படின்னு ரோஹிணி கேட்க மெதுவா அவர் காதுக்குள்ள இருந்து 2 பஞ்சு பால்ஸ் எடுக்கிறாரு. ஹான்னு பெருமூச்சு விட்டுட்டு அவர் பார்க்க ரோஹிணி அதிர்ச்சியாகி, என்னாச்சு மனோஜ், ஏன் காதில் பஞ்செல்லாம் வச்சிருக்க
அப்படின்னு கேட்க அவரு நொந்த நூடுல்ஸ் ஆகி என்னைய என்ன பண்ண சொல்ற, உன் பையன் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல ரோஹிணி அவரை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துதுங்கிறாரு அவரு. அவனுக்கு போய் பதில் சொல்ல முடியாமையா நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி அதட்டலா கேக்குறாங்க. என்ன பண்றது ரோஹிணி, உங்ககிட்ட இருக்க நிறைய திறமைகள் மனோஜ் கிட்ட இருந்தாலும் உங்களை மாதிரி அதட்டி அடக்கி வைக்கிறது, மிரட்டி மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் மனோஜுக்கு இன்னும் தெரியல. இங்க பாரு ரோஹிணி, இதுக்கு மேல என்னால கிறிஷோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படியே அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்னா நீ என் கூட இருக்கணும். இனிமே என்னால அவனை தனியா சமாளிக்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல கிறிஷ் ஜாலியா சிரிச்சிட்டு ஒரு பிரெஞ்சு ஃப்ரை எடுத்து கடிக்கிறாரு. அப்படி என்ன கேள்வி கேட்டான் அவன் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அம்மா தாயே தயவு செஞ்சு அதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு அலற மனோஜ் அப்படியே தலையை நீட்டி கிறிஷை பார்க்க ரோஹிணியை திரும்பி பார்க்குறாங்க. ஆளை பாரு, அவன் கேட்குற எந்த கேள்விக்குமே என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னப்பா நீங்கிற மாதிரி ரோஹிணி பார்க்குறாங்க. நீ என்கிட்ட என்ன கேட்டாங்கிறது மட்டும் அவன் காதில் விழுந்தது, மறுபடியும் வந்து 4-5 கேள்வி கேட்டுடுவான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி ஆன்னு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காதுமா அம்மா அப்பா அப்படின்னு மனோஜ் சரிஞ்சு உட்கார ரோஹிணி கிருஷை பார்க்க அவர் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று, இந்த சின்ன பையன் என்னோட மொத்த ஈகோவையும் உடைச்சிட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி சிரிப்போட பார்க்குறாங்க. நம்மளுக்கும் ஆகான்னு இருக்கு, நான் தான் அதிகம் படித்தவன், நான் தான் எல்லாரையும் கேள்வி கேட்டு மடக்குவேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னால் ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு என்னை கேள்வி கேட்டு அவன் சாச்சிட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி ரொம்ப பெருமையாக சிரிச்சிட்டு, சின்ன பையன் கேட்ட கேள்விக்கா பதில் சொல்ல முடியாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. யாரு இவனா? சின்ன பையன், நானாவது பரவாயில்ல, காதுல பஞ்சு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் கையை காமிக்கிறாரு. ரோஹிணி அங்கே பார்க்க நாமளும் பார்க்குறோம். அங்கே ஜீவா கடத்திட்டு வந்து கட்டி போட்டு கண்ணீர் விட்டு கதற வச்ச மாதிரி சரிஞ்சு போய் அப்படியே செவுத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க ரோஹிணி. மனோஜும் எழுந்து நின்று ஆதரவுக்கு அந்த செவுரு மேலே கையை வச்சுக்கிறவரு அவளுக்கு மயக்கமே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி தெளிச்சு தண்ணி கொடுத்து தெளிய வச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் மயக்கத்துல இருக்காளா இல்ல வேலை பார்க்க கூடாதுன்னு தூங்கிட்டு இருக்காளான்னு தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி அங்க இருந்து டென்ஷனோட ஜீவாட்ட போறாங்க. அவங்க படியில உட்கார்ந்து காலை நீட்டி அப்படியே செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. ஜீவா ஜீவா அப்படின்னு ரோஹிணி கத்த, மேடம் அப்படின்னு அவங்க தலையை தூக்கி பாக்குறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரோஹிணி. மேடம், கிறிஷ் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. பாஸ் ஆகுது ஒரு கட்டத்தில் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவன் என் பக்கத்தில் உட்காந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டான். நான் படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸ் கூட என்னை இவ்வளோ கேள்வி கேட்டதில்ல அப்படின்னு கண்ணை கசக்குறாங்க ஜீவா. ரோஹிணி கிறிஷை திரும்பி பார்க்க அவர் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் ரோஹிணி போக, ரோஹிணி இனிமே அவனை இங்கே கூட்டிட்டு வராத, எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு மனோஜ் ஹேங் அவுட் ஆன மாதிரி சொல்கிறாரு. கூட்டிட்டு வந்துதான் மனோஜ் ஆகணும். நான் தான் சொன்னேனே அவன் கூட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி, அவனை தனியாக விட்டா உன்னால் சமாளிக்க முடியல, அடுத்த தடவை நான் உன் கூடவே இருக்கேன் போதுமா அப்படின்னு ரோஹிணியும் மனோஜ் கூடயே ஒட்டிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் லேட்டாக தான் புரிய மனோஜ் திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பையன்கிட்ட வந்து, கிரிஷ், மனோஜ் டேடி தான் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு ரோஹிணி கேட்க அந்த வேர்டே நமக்கு அருவருப்பா இருக்கு. டேடின்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பெரிய டேடி சின்ன டேடின்னு வேணா சொல்லியிருக்கலாமே தவிர எப்பவுமே பேரை சொல்லி சொல்ல மாட்டாங்க. கிரிஷும் இறங்கி நின்று ஆமா அப்படிங்கிறவரு ஆனா நான் கேட்டதுக்கு மட்டும் பதிலே சொல்லலைங்கிறாரு. ரோஹிணி அவரோட வாயி கழுத்து ஷர்ட் எல்லாம் தட்டி விடுறாங்க. ரோஹிணி அங்கிருந்தே மனோஜை பார்க்க ஜீவாவும் அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சரி, நீ இங்கே வந்தல்ல, மனோஜ் டேடி கூட இருந்தது ஹாப்பியா அப்படின்னு ரோஹிணி கேட்க அவரை ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு தலையாட்டுறாரு. அவரோட வயிறு அரை அடி அவருக்கு முன்னாடி நிற்குது. ரோஹிணியும் சந்தோஷமா சிரிக்க, நான் சாப்பிட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, ஆனா ஒன்று, நான் கேட்ட எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு கிரிஷ் சொல்ல ரோஹிணி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. என்கிட்ட இன்னும் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் கேட்டுக்கிட்டு மாட்டாங்க கிரிஷ். மனோஜ் ஆன அதிர்ச்சியோட பார்க்க திரும்பவுமா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே சரிஞ்சு மயங்கி விழுந்துடுறாங்க ஜீவா.
ரோஹிணி அதை பார்த்து கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க. என்ன இன்னும் 10 கொஸ்டினா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜும் அப்படியே அதே சேர்ல டொப்புன்னு விழுந்துடுறாரு. அவரும் கண்ணு மூடி பழைய பொசிஷனுக்கே போயிட ரோஹிணி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கார் ஷெட்ல முத்து, தினேஷ், கார்த்தி, செல்வம் 4 பேரும் பேசிட்டு இருக்க மீனா அங்க வண்டியில வர்றாங்க. வண்டி சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குற முத்து, வா மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்குறாரு. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இடத்துல பூ கொடுக்க வேண்டி இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு தான் உடனே வந்தேன். என்ன விஷயம்னு மீனா கேட்குறாங்க. ஏன் விஷயம் இல்லாம உன்னை கூப்பிடக்கூடாதா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுதான் கூப்பிட்டேங்கிறாரு முத்து. அதுதான் தினமும் வீட்டில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்கன்றாங்க மீனா. அதுக்கு என்ன நான் பார்க்க கூடாதான்றாரு அவரு. வேலை நேரத்துலலாம் சும்மா கூப்பிட மாட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு மீனா கேட்க, டேய் முத்து, சிஸ்டர் உன்னை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தியா அப்படிங்கிறாரு செல்வம். சத்யா வர்றேன்னு சொன்னான், அதான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா வர்றானா, என்னவா அப்படின்றாங்க மீனா. தெரியல, அவன் வர்றேன்னு சொன்னான், அதான் உன்னை வர சொன்னேன். எனக்கு மட்டும் என்ன தெரியுங்கிறாரு முத்து. நானே அவங்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன், வரட்டும் அப்படின்றாங்க மீனா. நீ என்ன பேச போறேன்னு முத்து கேக்குறாரு. வீட்டுக்கே அவன் வர்றதில்லைன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தனியா வேற இருக்காங்க, அதுதான் அப்படின்றாங்க மீனா. அதான் ரேகா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு தானே போயிருக்கான் அப்படிங்கிறாரு முத்து. அதெல்லாம் சரிதாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகணும்ல, சீதா வேற அம்மா கூட இல்லைன்றாங்க மீனா. மீனா, ரேகா அப்பாவுக்கு உடம்பு சரியானதும் அவன் வீட்டுக்கு தான் வரப்போறான், வேற எங்க போக போறாங்கிறாரு முத்து. மீனா எதுவும் சொல்லாம முத்துவை பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு ஹை அண்ட் கார் வருது. கார் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த செல்வம், கார்த்தி, தினேஷ் 3 பேரும் கார் கிட்ட ஓடுறாங்க. மீனாவும் முத்துவும் திரும்பி பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறாங்க. சத்யாவை டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரு காரை நிறுத்திட்டு இறங்கி வர, வா சத்யா அப்படிங்கிறாரு செல்வம். உடனே தினேஷும் கார்த்தியும் வா சத்யான்றாங்க. என்ன உன்னை இந்த பக்கம் ஆளையே காணோம் அப்படின்னு செல்வம் கேட்க, கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு, அதனால தான் வர முடியலன்றாரு சத்யா. முத்துவும் ஆன்னு பார்த்துட்டு இருக்க மீனா ஹெல்மெட்டை கழட்டிட்டு இறங்குறாங்க. பெரிய பணக்கார மாமனாரா கிடைச்சிருக்காரு, செம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் பிஸ்னஸை இப்போ நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சத்யா சொல்ல, அவ்வளவு திறமையை நீ இவ்வளோ ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு தினேஷ் கேட்க, இதை பார்க்குற முத்து சிரிச்சிட்டு இருக்காரு. திறமை தானா வரல, அம்மாவும் அக்காவும் என்னை படிக்க வச்சிருக்காங்க, அந்த படிப்பை வச்சுதான் இது எல்லாமேன்னு சத்யா அக்கா பக்கமா நடந்து வர, கூடவே செல்வம், கார்த்தி, தினேஷ் 3 பேரும் வர்றாங்க. மீனா கிட்ட வர்ற சத்யா, எப்படி இருக்கக்கான்றாரு. எப்படி இருக்கீங்க மாமான்னு கேட்க, அவரு நல்லா இருக்கேன்டான்றாரு. நாங்க நல்லா இருக்கோண்டா. என்னடா நீ வர சொன்னு மாமா என்ன வர சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்கக்கா, கொஞ்சம் பேசணும், அதான் மாமா கிட்ட சொல்லி வர சொன்னேங்கிறாரு சத்யா. சத்யா, இப்ப நீ நல்ல நிலைமையில இருக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனா நீ வீட்டுக்கே போக மாட்டேங்கிறன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அக்கா, வேணும்னாக்கா போகாம இருக்கேன், எனக்கும் அம்மாவை பார்க்கணும்னு தோணிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா வேலை டைட்டா போயிட்டு இருக்கே. ரேகா அப்பா வேற ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளா போயிருக்காரு, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு, என்ன நம்பி கொடுத்துருக்காங்கக்கா, நான் ஒழுங்கா பாத்துக்கணும்ல அப்படின்னு சத்யா பொறுப்பா கேட்க மீனா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சொல்றதும் சரிதானே மீனா, மாமனாரு மொத்த பொறுப்பையும் தூக்கி கொடுத்துருக்காரு, எந்த தப்பும் வராம அவன் தானே பாத்துக்கணுங்கிறாரு முத்து. ஆனா மீனா மட்டும் சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. அவரு என்ன நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, அவர் திரும்பி வந்து பார்த்துருக்கும் போது எல்லாம் கரெக்டா நடந்திருக்கணும்ல அப்படின்னு சத்யா பூரிப்போட சொல்றாரு. தப்பில்லடா சத்யா, இதுதான்டா உழைக்க வேண்டிய நேரம், இந்த வயசுல தான் அதுக்கேற்ற திமிரு இருக்கும் உடம்புல அப்படின்றாரு முத்து. மீனா எதுவும் சொல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் பொறுப்பு எல்லாமே இப்போ எங்கிட்ட தான் இருக்கு, சொல்ல போனா கிட்டத்தட்ட எம்டி பொசிஷன்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமும் பெருமையுமா சொல்றாரு சத்யா. முத்து அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அத உனக்கும் மாமாவுக்கும் சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு தான்க்கா வர சொன்னேன் அப்படிங்கிறாரு சத்யா. மீனா பக்கத்துல வந்து தம்பியோட கையில தட்டி கொடுத்து, உன்னை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குடான்றாங்க மீனா. சத்யா, நீ நல்லா வரணும்டா, உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, தினம் கால் வலிக்க நின்று கரும்பு ஜூஸ் வித்து பூ கட்டி உன்னை படிக்க வச்சிருக்காங்க, அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்பதான்டா பலன் வந்த மாதிரி இருக்கு, என்ன மீனா
அப்படின்னு முத்து கேட்க, உண்மைதாங்க. அப்பா சத்யாவை இப்படி பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறாங்க மீனா. முத்து புன்னகையோட பார்த்துக்கிட்டு இருக்க, அக்கா அப்பா நம்ம கூட இல்லைன்ற வருத்தம் எனக்கும் இருக்குக்கா அப்படின்னு சத்யா சொல்ல, முத்து பாவமா பார்த்துட்டு நிற்கிறாரு. அவர் இருந்திருந்தா நான் அவரை அப்படி வச்சு தாங்கி இருந்திருப்பேன் அப்படின்னு சத்யா ரொம்ப ஃபீல் பண்ண, அவரை விட முத்து தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறாரு. மீனாவும் நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குடா, அதனால தான் நீ இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. மீனா எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்கிற, நீ ஏதாவது சொல்லி அவனை எமோஷனல் ஆக்கிட்டு இருக்காத அப்படின்னு முத்து சொல்ல, மீனா வழியிற கண்ணீரை துடைக்கிறாங்க. அவன் சந்தோஷமா வந்திருக்கான். டேய் சத்யா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இதை நாம சூப்பரா கொண்டாடுறோம், வெளியே போய் சாப்பிடலாம் எங்கேயாவதுங்கிறாரு முத்து. மீனாவா ஆமான்னு பார்க்க, அது மாமா நானே உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல, உடனே செல்வம் சந்தோஷமா, இன்னைக்கு சத்யாவோட ட்ரீட்டு அப்படிங்கிறாரு. டேய் அவனுக்காக நான் வைக்கிறேன்டா ட்ரீட்டு, எல்லாரும் இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்லாம்டா வாடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, சத்யாவோட மொபைல் ரிங் ஆகுது. மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற சத்யா, ரேகா தான் கால் பண்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. முத்து உன் மச்சான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா, பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கிறான், நாமளும் தான் இருக்கிறோமே அப்படிங்கிறாரு செல்வம். டேய் அவன் என்னடா வசதிக்காகவா அவளை கல்யாணம் பண்ணினான், ஒரு பொண்ணை உண்மையா விரும்பி கல்யாணம் பண்ணி இருக்கிறான், அதுவும் எவ்வளவு போராட்டத்தை தாண்டி நடந்துச்சு, உனக்கு தான் தெரியும்லங்கிறாரு முத்து. ஆனா சீக்கிரம் அந்த பொண்ணோட சேர்ந்துட்டாங்களேப்பா அப்படின்னு கேக்குறாரு கார்த்தி. டேய் ரேகாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இந்த மாதிரி நேரத்துல தானே சொந்த பந்தத்தெல்லாம் மனசு தேடும், இனிமே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, அது போதும்டாங்கிறாரு முத்து. சத்யா போன்ல பேசிட்டு இருக்க, சீக்கிரம் வந்துடு அப்படின்னு ரேகா சொல்ல, ஓகே ஓகேங்கிறாரு. லேட் பண்ணிடாத உடனே வந்துடு அப்படின்னு ரேகா சொல்ல, ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு சத்யா. அப்படின்னு போனை வச்சுட்டு திரும்புறாரு. எல்லாரும் சத்யாவைய பார்த்துட்டு நிக்கிறாங்க. முத்து வேகமா சத்யா கிட்ட வர்றாரு. என்னடா சத்யா போலாமா அப்படின்னு முத்து கேட்க, எல்லாரும் வெளியே போற ஆசையில வேகமா வர்றாங்க. டேய் ரேகாவையும் வர சொல்லுடா போலாங்கிறாங்க மீனா. அக்கா அது ரேகாவோட அம்மா வெளியில சாப்பிட போலான்னு சொல்லியிருந்தாங்க, ரேகா அப்பாவுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன் இங்க வந்திருக்காராம், அவரை பார்க்க ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணியிருக்காங்க, ரேகா அப்பவே சொன்னா நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல, இனிமே எல்லாம் இப்படிதான் இருக்கும் மீனா, நாம தான் புரிஞ்சு ஒதுங்கிக்கணுங்கிற மாதிரி முத்து மீனாவை பார்க்க, மீனாவும் முத்துவை பார்க்குறாங்க. உடனே அவங்க டிசப்பாயின்மெண்ட்டோடு நிற்கிறத பார்க்குற சத்யா, மாமா நான் வேணும்னா அவங்கள போக சொல்லிடட்டுமான்னு கேட்குறாரு. உடனே முத்துவும் மீனாவும் பதறி அடிச்சு, டே 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு சொல்ற, திடீர்னு வரலன்னு சொன்னா நல்லா இருக்காதுடா, அது மரியாதையா இருக்காதுல்ல, நீ போயிட்டு வா முதல்லங்கிறாரு முத்து. அது எப்படி மாமா, நாம சாப்பிட போலான்னு சொன்னீங்களேங்கிறாரு சத்யா. டேய் நாங்கெல்லாம் எங்கடா போக போறோம், இன்னொரு நாள் போய்க்கலாம், இப்ப நீ முதல்ல கிளம்புங்கிறாரு முத்து. சாரி மாமா நான் தான் மறந்துட்டேன்றாரு சத்யா. நீங்களும் கூட வாங்களே, நாமளும் அங்க சாப்பிட போலான்றாரு சத்யா. சத்யா அப்படின்னு கூப்பிட்டு முத்து ஏதோ சொல்ல வர, சத்யா அதுதான் மாமா சொன்ன மாதிரி இன்னொரு நாளைக்கு நாமெல்லாம் சாப்பிட போலாம் அப்படிங்கிறாங்க மீனா. அப்ப இந்த வீக்கெண்டு ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணிருட்டான்றாரு சத்யா. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நீ வா வா அப்படின்னு முத்து சத்யாவோட கைய பிடிச்சி முதுகுல கைய வச்சு கார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. முத்து ஜாலியா சத்யாவை கூட்டிட்டு போக, மீனாவுக்கு மட்டும் உள்ளுணர்வு ஏதோ சொல்லிட்டு இருக்க, மௌனமா கார் கிட்ட வர்றாங்க. முத்து மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்க, படியேறி வர்ற மீனா அவர் முதுகுல தட்ட, அவரு திரும்புறாரு. ஏங்க ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னீங்களே, என்னன்னு கேக்குறாங்க மீனா. மீனா இந்த வார கலெக்ஷன் மட்டும் 60,000 மீனா அப்படின்னு முத்து சொல்ல, 60,000 மீனா. அப்படின்னு முத்து ஜாலியா சிரிக்க, இந்த வாரம் அவ்வளவு பணம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க, எனக்கும் இந்த வாரம் பண்ணின டெக்கரேஷனுக்கான பணம் எல்லாம் கைக்கு வந்துருச்சு, அதெல்லாம் சேர்த்தா சிமெண்ட் மணல் வாங்கின பாக்கி எல்லாம் நாம கொடுத்துடலாமே அப்படின்னு மீனா சொல்ல, கொடுத்துடலாம், அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா லீகல் லெட்டரை வாங்கிடலாம், நாம நினைச்ச மாதிரி நாம சீக்கிரமா ரூமை கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே திரும்பி பார்த்துட்டு, பாவம் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்றாங்க, கடனை அடைக்கிறதுக்கு தான் ரொம்ப உழைச்சிங்கன்னா, இப்ப இந்த ரூம் கட்டவும் ரொம்ப உழைக்கிறீங்க,
இது எல்லாமே உங்க நேர்மைக்கும் உழைப்புக்குமான கிடைச்ச வெற்றி தாங்க அப்படின்றாங்க மீனா. அது மட்டும் கிடையாது மீனா, என் கூட நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் உழைப்பு, என் கஷ்டம், இது எல்லாத்த விட நீ என் கூட இருக்கிற பாத்தியா, இதுதான் எனக்கு பலமே. எனக்கு தைரியம் கொடுக்கறதே நீ தானேங்கிறாரு முத்து. ஏங்க என்னங்க நீங்க ஓவரா என்ன புகழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா கேட்க, அது நீ தூரமா இருக்கிறதுனால உனக்கு அது புரியல அப்படின்னு முத்து ரொம்ப ரொமான்டிக்கா அவங்களோட கையை பிடிச்சி ஜாலியா பக்கத்துல இழுக்கிறாரு. கொஞ்சம் புகழ்ந்துட கூடாதே, உடனே ஆரம்பிச்சிடுவீங்களே அப்படின்னு மீனா கையை விளக்கிட்டு இருக்கு. மீனா அது அப்படி இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன புகழ்ந்தாலும் திட்டினாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா எனக்கு எது நல்லதோ அதைத்தான் நீ செய்வன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு ஜாலியா சொல்லிக்கிட்டு மீனாவோட கையை இழுத்து தன்னோட உடம்புல கோத்துக்கிட்டு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு முத்து. தெரியும் தெரியும் அப்படின்னு மீனா சிரிக்க, முத்துவும் ஜாலியா மீனாவை ஹக் பண்ணிட்டு லைட்டா ஆடிக்கிட்டு சிரிச்சிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. அப்போ மாடிக்கு வந்த பாட்டி, டேய் முத்து அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேரும் படார்னு விலகி நிக்கிறாங்க. பாட்டி நின்று ரெண்டு பேரையும் முறைச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும் பயத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற பாட்டி வெடுக்கு வெடுக்குன்னு நடந்து முத்துக்கிட்ட வர்றாங்க. மற்றவங்க எல்லாம் 3 ட்ரெஸ் மாத்தி இருக்க, பாட்டி மட்டும் இன்னும் அதே ட்ரெஸ்லயே சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ பேசுறவங்க குளிக்க மறந்துட்டாங்களோ? பக்கத்துல வந்தவங்க, டேய் என்னடா நடக்குது, உங்களை தானே கேட்குறேன் அப்படின்னு கத்த, ஒன்றும் இல்லை பாட்டி, காத்து வாங்க வந்தியான்னு பாட்டியை கேட்குறாரு. அதான் குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கல்ல, டேய் மீனா அப்படின்னு கூப்பிட லைட்டாக நகர்ந்து போன மீனா தடக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை பையனோட இப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிறது தப்புன்னு தெரியாது உனக்கு? வெக்கமா இல்லை அப்படின்னு பாட்டி கேட்க மீனாவோட முகம் சுருங்க ஆரம்பிக்குது. முத்துவும் தவிப்போட மீனாவை பாக்குறாரு. ஏங்க இதெல்லாம் தேவையா எனக்கு? நீங்க என்னமோ அந்த மாதிரி புகழ்றீங்க, இவங்க என்னடா நான் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மீனா முத்துவை முறைக்கிறாங்க. ஐயோ சாமி, அடுத்தது பஞ்சாயத்தான்னு பாக்குறப்ப அப்பாடா இல்லைன்னு தெரியுது. நாளைய ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் சந்திரா வீட்டுக்கு வர்றாங்க. முத்து எப்பவும் காரை நிறுத்துற இடத்துல ஒரு கார் நிக்குது, அதனால கொஞ்சம் தள்ளியே நிறுத்திட்டு ரெண்டு பேரும் இறங்கி நடந்து வர்றாங்க. நம்ம வீட்டு வாசல்ல யாரோ காரை நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் கார் தான் மாமாங்கிறாரு சத்யா. உடனே முத்து ரொம்ப சந்தோஷமா சத்யா பக்கம் திரும்பி, அப்படியாடா சந்தோஷம்டா சத்யாங்கிறாரு. மீனா அப்படியே முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. அவன் காருங்கிறான், இவர் என்னடா நான் சந்தோஷம் சத்யாங்கிறாரு. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. நின்னுட்டு இருக்க சத்யாவை தலையில இருந்து கால் வரையில மீனா பாக்குறாங்க. கையில பிரேஸ்லெட்டு, மோதிரம்னு அப்படியே தங்கம் தகன்னு மின்னிட்டு இருக்கு. என்னடா சத்யா, வளையல் மோதிரம்னு தங்கம் மின்னுது அப்படின்னு மீனா கேட்க, அத்தை தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்கக்கா அப்படிங்கிறாரு சத்யா. அத்தையா அப்படின்னு முத்து முகத்தை சுருக்கிட்டு கேட்க, அதான் ரேகாவோட அம்மா மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, ஓ மாமனார் வீட்டு சீரா அப்படின்னு முத்து சந்தோஷமா கேட்க, மீனா யோசனையும் கடுப்புமா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.